வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். தமிழ் புது வருட ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கஜ கேசரி யோகமானது இப்பொழுது வந்துள்ளது. அதாவது குரு பகவானும் சந்திரனும் சேர்க்கை மட்டுமில்லாமல் யானை மற்றும் சிங்கத்தின் சேர்க்கை. அதாவது உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கஜ கேசரி யோகத்தின் மூலியமா உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள், தொழில் வியாபாரம் சிறப்பான ஏற்றங்களை பெறப்போகுது. அதே போல இதுவரை இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா உண்டாக போது. வீடு மண் மனை வாங்குறதுக்கான யோகம் அதிகமா இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த கஜ கேசரி யோகத்தின் மூலயமா உங்களுக்கு வெற்றிகளை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் இருக்கார். அதே போல நீங்க சூரியனின் மந்திரமான சூரிய மந்திரத்தை உபயோகிக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு சூரியனின் அருள் முழுமையாக கிடைக்கும். அந்த சூரியன் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் சூரியனை வணங்க. அப்படி வணங்குறப்ப சூரியனின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மேலும் மேலும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து போக போகுது. இதனால் உங்களுக்கு இந்த காலங்களில் என்ன ஏற்றங்கள் நன்மைகள் வருதுங்கிறத பார்க்குற முன்னாடி சிம்மத்தை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரம் 1 பாதம் அப்படின்ட்டு 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் புதன் செவ்வாய், ராகு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இங்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9, 10, 11 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படவில்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் இதில் முக்கியமாக முதல்ல வர கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா சூரியனுக்கு உகந்த கிழமையால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக பார்க்கப்படவில்லை. புதன் வியாழன் இது 2 கிழமைகளும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்குது. இதே வேளை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15, 16, 17 இந்த 3 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. சூரிய மந்திரமான ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இவ்வேற்றங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் சிறப்பாக பெற முடியும். அதே போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இங்கே உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். இதுவரை இருந்த சிக்கல்கள் அதே போல் சிக்கலான காரியங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுகளை எட்டுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாத காலம் உங்களுக்கு சிறப்பான லாபங்களையும் பெற்றுத்தரப்போகுது. அதே போல் இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இழுபறியாக இதுவரை நீங்கள் எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சுருப்பீங்க. அந்த முயற்சிகளை செய்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இழுபறியாகவே இருந்திருக்கும். அந்த காரண காரியங்களில் ஒரு முடிவே வந்திருக்காது. அது போன்ற காரண காரியங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்போது. வண்டி வாகனங்கள் வீடு வாங்குகிற தொழில் யோகம் எல்லாமே உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக தொழிலில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக வரப்போகுது. அதே போல் வியாபாரம் வளர்ச்சிக்கு தொடர்பான திட்டங்கள் பல திட்டங்களை தீட்டுவீங்க. இந்த திட்டங்களை தீட்டுவதன் மூலமா உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் பெறப்போறீங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணிகள்லாம் முடித்துட்டு அதற்கான பண உயர்வு அதே போல் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் பயணங்கள் சார்ந்த லாபங்களை அதிகமாக பெற போறீங்க. அதே போல் ஸ்ரீராமனின் அருள் உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஓம் க்ரீம் ராமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உபயோகித்து ராமனை வழிபடுங்க. அப்படி ராமனின் அருளால் உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களும் நன்மைகளும் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்கு. குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் இருக்க காரணத்தால் உங்களுக்கு ஏற்றம் வெற்றி அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் சார்ந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்கு. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமான உதவிகளும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவியிடையே நெருக்கங்களும் அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் சூழல் இதுன்னு சொல்லலாம். அதே போல் விலை உயர்ந்த ஆடைகள் நகை அணிகலன்களாம் போன்றவற்றை வாங்குவதற்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க. இப்படி அறிந்து
இணைந்து செயல்படுறப்போ மேலும் உங்களுக்கான வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வசதி அதிகரிக்கிறதுக்கான கால சூழல் அதிகரிக்க வேலையில் குழந்தைகளோட நலனில் அக்கறை காட்டுவீங்க. இப்படி அக்கறை காட்டுறப்போ அவங்களோட அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பொதுவாக மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. உங்கள் உடல் மனம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க. அப்படி பொறுமையாக யோசித்து செயல்படுறப்ப என்ன ஆகுனா ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கல்வி சார்ந்த கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் வந்து சிறப்பாக பெறும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வழிவகை செய்யும் விதமாக சூரியனை ஓம் க்ரீம் ஸ்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லி சூரியனை வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் உங்களுக்கு அருள் தருவார். அந்த அருளால் மேலும் வெற்றிகளை நீங்கள் பெறலாம். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. இதுவரை கிடைத்த தீமைகள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் மாறி உங்களுக்கு சந்தோஷம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான கால சூழல் இங்கே வரப்போகுது. நீங்கள் வீண் விவாதங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து வைங்க. அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது 2 மடங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இது வந்து முக்கியமான காலமாக இருக்க வேலையில் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படுங்க. மேல் இடத்தோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க வேளையில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்கனவே நம்ம சூரியனை வணங்கணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கு தகுந்தாற்போல் சூரியனை மட்டும் இல்லாமல் சிவனையும் வில்வ இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து வணங்குங்க. சிவனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சிவனின் அருளால் உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். சிவனை வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் மந்திரம், அதாவது ஓம்கார மந்திரமான ஓம் சொல்லி வணங்குங்க. ஓம் சொல்லி வணங்குறப்ப என்ன ஆகுனா இந்த பிரணவ மந்திரத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன தைரியம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறப்ப என்னாகனா சிவனின் முழு அருளும் கிடைக்கும். அதே போல் சிவனுக்கு பிடித்த வில்வ இலைகளை வைத்து வணங்க. எல்லா சிவன் கோயிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முக்கால்வாசி இடத்துல வில்வ மரங்கள் இருக்கும். அந்த வில்வ இலைகளை வைத்து வணங்க. அப்படி வணங்குறப்ப சிவனின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. சிவனோட சேர்த்து சூரியனையும் ஓம் க்ரீம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வைத்து வணங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிரக நிலைகள், பொது பலன்கள், பரிகாரங்கள், அதிர்ஷ்டமான தினங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ குறிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு முதலாவதான நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இருந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் தொழிலில் உச்சாணி கொம்பில் இருக்க போகிறீங்க. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீங்க போது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சீரும் சிறப்பமும் லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்கள் அதிகமாக இருக்கும். அந்த ஆர்டர்களை தேடி நீங்கள் ஓட வேண்டி இருக்க தேவையில்லை, அதுவே தானாக வந்து சேரும். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. அப்படி முடிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்படி ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி, அது மாதிரி பணிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடங்குவீங்க. மீண்டும் தொடங்குறது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வீடுகள் கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதே போல் சிலர் புதிய வீடுகள் கட்டுறதுக்கான யோசனைகள், அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் மட்டும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம். அதே போல் நிதான போக்கோட செயல்பட வேண்டியதும் அவசியம். அடுத்து பிள்ளைகளோட
கல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் அடைவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் 1 பாதம். இந்த மாதம் நீங்க மற்றவரிடம் கொஞ்சம் கவனமா பேச வேண்டியது அவசியம். இப்படி கவனமா பேசுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு 80% நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்க நிதானமா பேசுறப்ப தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரது குறையும். அதே போல வீண் அலைச்சல்களும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்கள் தேவைகள் அறிந்து செயல்படுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும்னு சொல்லலாம். தேவையான பொருட்களும் தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போன்ற பிற துறையிலும் சிறப்பாக பங்கேற்று அதில் கவனம் பெற்று வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உத்திரம் 1 பாதத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஏற்றம் முன்னேற்றம் அதிகமாக இருக்கவில்ல. உங்களுக்கு நாவடக்கம் மட்டும் இங்கு அவசியமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்.